நல்லதா என்ன சார் திடீர்னு கார் நின்று போச்சு? என்ன பண்றது? யானையை கட்டி பூனை இழுத்தா என்ன ஆகும்? அதுதான் நகராது. என்ன செய்யறது? என்ன செய்யறது? போய் பார்த்துங்க. விடியட்டும், நல்ல இடமா பார்த்து போ. ஏன் சார் வேற வழி இல்லையா? போக முடியாதா? போக முடியாதுன்னா முடியாது. எனக்கு பசி தாங்கல. அது போட்டும். சாப்பிட்டு என்ன வச்சிருக்கீங்க? சமையலுக்கு எல்லாமே இருக்கு. ஆனா எனக்கு சமைக்க தெரியாதே. ஏமா இதை சொல்றது உங்களுக்கு வெக்கமா இல்ல? இதுல என்ன சார் வெக்கம்? எனக்கு அவசியம் இல்ல, அதனால பழகிக்கல. உங்களுக்கு அவசியம் இல்லையா? ஏமா சாப்பாடு இப்ப எனக்கு அவசியம். நான் போய் சாப்பிட்டுட்டு வரேன். இருங்க. ஐயோ, என்ன தனியா விட்டுட்டா? நானும் வரேன். உங்களுக்கு தான் அவசியமே இல்லையே. சத்தியமா சொல்றேன், எங்க வீட்டுல ஆம்பளைங்க தான் சமையல் பண்ணி போடுவாங்க. அப்ப நான் சமைக்கணுமா? இல்ல நான் அப்படி சொல்லல. பின்னா இப்ப சாப்பாடு போடுறீங்களா? இது நான் போய் ஐயா நீங்க போக வேண்டாம் சார். சரி, நானே சமையல் பண்ணி போடுறேன். சீக்கிரம். சாம்பார் எப்படி சார் வைக்கிறது? உடனே போய் வாட்டர் காட்டு கேட்டு உட்காருங்க. அம்மா என்ன இதாமா அம்மா என் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. செஞ்சு என்ன பக்கத்து ஊர்ல இறக்கி விட்டு போறீங்களா? ஆமா, இறக்கி விட்டு போறேன். கொஞ்சம் இருங்கம்மா, இப்பதான் வந்துடுறேன். என்னையா பக்தி சாம்பிள் சேர்த்த ஒரு காரை வச்சுக்கிட்டு என்ன திமிரியா உனக்கு? ஏதோ ஒரு பொண்ணு ஆபத்துல மாட்டிக்கிட்ட உனக்கு சமையல் வேற பண்ணி போடணுமா? ஜாக்கிரதை. இந்த பாரு, நீயே சமையல் பண்ணி சாப்பிட்டு தூங்கி காலையில மெதுவா தேயில பக்கத்து ஊருக்கு வச்சிருக்கு வா. உன்னை அங்க சந்திக்க. சார், அந்த பொண்ணை கூட்டு போடுங்க. ஆமாங்க, கூட்டிட்டு போறேன். பொண்ணு கேட்கும் போது என்னங்க சொல்றது? ரொம்ப நன்றிங்க. பைத்தியம்னு தெரிஞ்சு கூட்டு போய் சமைச்சுங்களே. நீங்க நல்லா இருக்கணும், ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும். ஏன் சார் பயப்படாதீங்க, நீங்க 4 பேர் இருக்கீங்க. கொஞ்சம் ஏதாவது கேட்டா பண்ண கூட கட்டி போலாம் சார். இல்லைங்க. என்ன பைத்தியம் இந்த ஆள் சொல்லிடுச்சா? பூல் மேனர்ஸ் தெரியாது. தனியா மாட்டிக்கிட்ட ஒரு பெண்ணு கிட்ட இப்படியே நடந்துக்கிறது. நான்சென்ஸ், இடியட்.